பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணி சென்னையில் தொடங்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். இதற்காக டோக்கன் வழங்கும் பணி என்பது எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் என்பது இன்று முதல் வீடு வீடாக அந்த விநியோகம் என்பது தொடங்கி இருக்கின்றது. முதற்கட்டமாக சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய இந்த விக்டோரியா ஹாஸ்டல் பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு டோக்கன் விநியோகம் என்பது ரேஷன் கடையினுடைய ஊழியர்கள் அவர்கள் மூலமாக அந்த விநியோகம் என்பது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2,20,00,000 நபர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய முழு பொங்கல் பரிசு தொகுப்பானது தற்போது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த தொகுப்புகளானது வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் இருந்து விநியோகம் செய்யப்படுகின்றது. இதற்காக டோக்கன் விநியோகம் என்பது வீடு வீடாக இன்று முதல் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 9ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய இந்த பொங்கல் தொகுப்புக்கான விநியோகம் என்பது இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் காலையில் 100 நபர்களுக்கும் மாலையில் 100 நபர்கள் என ஒரு நாளைக்கு 200 நபர்களுக்கு விநியோகம் என்பது செய்யப்பட இருக்கின்றது. இதற்காக தற்போது இந்த டோக்கன் விநியோகம் என்பது ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த ரேஷன் கடை டோக்கனில் வரக்கூடிய நேரம், எந்த நேரத்தில் எந்த தேதியில் பொருட்களை வாங்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு தேவையான அந்த பொங்கல் தொகுப்பை வாங்க வருமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.